பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபே திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. ஒரு நூல் தொழிற்சாலையை பார்வையிடும்படி ஒரு அதிகாரி வருகிறார். அங்கே மேற்கூரையிலே குறுக்கும் நெடுக்குமாக பல குழாய்கள் செல்வதைக் கண்டு அங்குள்ளவர்களிடம் விசாரிக்கிறார், இது எதற்காக வைக்கப்பட்டது என்று. அதற்கு அவர்கள், சில சமயங்கள் இயந்திரங்கள் வெப்பமாகி அது அபாய குறிக்கு மேல் சென்றுவிடும். உடனே இந்த குழாய்கள் வெடித்து அதிலிருந்து தண்ணீர் ஓடி வரும் பொழுது இயந்திரங்களும் தொழிற்சாலையும் விபத்திலிருந்து பாதுகாக்கப்படும் என்றார்கள். சோதம் கொமரா பட்டணம் அழிய காரணம் அவர்கள் செய்த பாவம் தெய்வ சமூகத்தில் எட்டினதுதான். இதை போலவே மனிதர்களின் அக்கிரமங்கள் மிகுதியாகும் பொழுது அது தெய்வ சமூகத்தில் எட்டி கூடவே அதற்கான தண்டனையும் இழுத்து கொண்டு வருகிறது. உங்களை பாவத்தில் விழாமல் காக்கும் இன்றைய மன்னா யாக்கோபு 1:15. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமானவர்களே, நாமும் பாவத்தில் விழாமல் தெய்வ கோபத்துக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டுமானால் வாசித்த வசனத்தின்படி இச்சையான காரியங்களை நம் இருதயம் சிந்திக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தவர்தான் நீதிமானாகிய லோத்து. தன்னை சுற்றி பாவம் நிறைந்திருந்தாலும் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதினால் கர்த்தர் அவரை அழிவுக்கு தப்பு வைத்தார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், அது பரிசுத்தம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆமென்.